வாமா சித்ரா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. வராட்ட. அப்புறம் அத்தை, நான் இங்க வந்த விஷயம் அப்பாவுக்கு. அத நான் பாத்துக்கிறேம்மா. இன்னும் அண்ணன் கிட்ட பேசல, நான் அவர்கிட்ட பேசிடுறேன். சரிதே. இந்த குடும்பத்திலேயே என் மேல அக்கறை இருக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நான் உங்களுக்காகவும் நீங்க சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். இல்லைன்னா நான் இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். தெரியுமா சித்ரா, நீ என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம வந்தப்பவே எனக்கு தெரியும் என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுத்து தான் வரேன்னு. இங்க பாருமா சித்ரா, எப்பவும் நீ என் அண்ணன் பொண்ணுதான். உனக்கு இந்த வீட்டுல எப்பவும் உரிமை இருக்கு. நீ எனக்கு மருமகளா இல்லாம வேணா போகலாமா? அதுக்காக உனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு ஆயிடாது. ஆதிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. நீ இந்த வீட்டுல உன் இஷ்டம் போல இருக்கலாம், அதை தடுக்க யாரும் வரமாட்டாங்க. மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை, என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. இன்னும் புருஷன் பொண்டாட்டியா கூட நீங்க வாழல. சேச்சே, தப்பா சொல்லிட்டேன்ல. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகல. திருட்டு கல்யாணம் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆச்சுன்னு வேணும்னா சொல்லலாம். என்ன வார்த்தை பேசி என் பையனை மயக்கினாலோ தெரியல. அத்தை, தயவு செஞ்சு அத்தைன்னு மட்டும் என்ன சொல்லாத. கண்ட வைக்கிட்டு எனக்கு என்ன பேச்சு? அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கல. நல்லது, இனியும் நடக்க விடக்கூடாது. இங்க பார், என் அண்ணன் பொண்ணு இவ இந்த வீட்டுல இவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா. ஏதாவது பண்ணீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் அவங்கள என்னத்த சொல்ல போறேன்? நீங்க சொல்ற மாதிரி அவங்க உங்களோட அண்ணனோட பொண்ணு. அவங்களுக்கு இந்த வீட்டில் கண்டிப்பா உரிமை இருக்கு. அதை நான் ஏன் தடுக்க போறேன்? ஏய், உன் நல்ல ஆக்டிங் எல்லாம் ஆதியோட நிறுத்திக்கோ. இங்க வந்து என்கிட்ட நடிப்பு போட்டுட்டு இருக்காத. போ இங்க இருந்து. அத்தை, அவ கிடக்குறா. நீ இவளை சாதாரணமா நினைக்காத சித்ரா. கல்யாணம் ஆகி வந்த 2 நாள்லயே என் பையனே எனக்கு எதிராக திருப்பி விட்டா. என்னத்த சொல்றீங்க? ஆமா, கேவலம் ஒரு காஃபி போட சொன்னதுக்கு இவ போய் அவன்கிட்ட என்ன சொல்லி தொலைச்சாலோ தெரியல. அவன் வந்து என்கிட்ட வீட்டுல வேலைக்காரங்க இல்லை, இவளே எதுக்கு காஃபி போட சொல்றீங்கன்னு கத்துறான். அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க இந்த மகாராணி என் பையனை. அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, அதனால அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. உடம்பு முடியலையா? உடம்பு முடியல, நல்லா குத்துக்கால் மாதிரி தானே இருக்கா. நீங்க கோவமா இருக்கீங்க, நான் கிளம்புறேன். போ, உன்னை பார்த்தாலே தானே கோவம் வந்துடும். கிளம்பு. ஏன் மாமாவையா கல்யாணம் பண்ணிட்ட? எப்படி நீ அவர் கூட வாழறன்னு பாக்குறேன். உன் அப்பா இறந்ததுக்கு காரணம் மாமா தானு அவர்கிட்ட பேசாம இருந்தவ 2 நாளா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டா அது வேற இடத்துக்கு தான் போய் முடியும். அதை நடக்க விடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒன்று வருதுன்னா அது ஏன் மூலமாக தான் இருக்கணும். உன்னையும் மாமாவையும் எப்பவும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். இது இந்த சித்ராவோட சபதம். வரண்டி, உனக்கு ஏமானா? ஹரி, சித்ரா வந்துட்டாளா? என்ன இவரு, அவ வந்திருக்கான்னு சொல்றேன், ஆனா அவரு நார்மலாவே இருக்காரு. என் அப்பா இறந்ததுக்கு காரணம் அவளா இருப்பாளோன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அப்படி இருக்கிற இந்த வீட்டுக்கே வந்துட்டா. இவர் முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. ஒருவேளை அந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் இப்படி இருக்காரோ? ஆதி, நீங்க வேணா என்கிட்ட மறைக்கலாம், ஆனா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என் அப்பா சாவுக்கு நீங்க காரணம் இல்லை. கண்டிப்பா அந்த சித்ராவா தான் இருக்கணும். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. என் அப்பாவுக்கு அதிக டோசேஜ் டேப்லெட்டை கொடுத்தது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீட்டில் இருக்கிறதே அத்தை மாமா 2 பேர் தான். அதை விட்டா சித்ரா மட்டும்தான். மாமா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாரு. அத்தையும் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. சித்ரா பாப்பா கண்டிப்பாக மாமாவை அடையணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வா. ஆனால் அவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சா
அந்த சித்ராவை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அவ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா. என்னாச்சு? ஏன் அமைதியாவே நின்றுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை ஆதி. சித்ரா வந்திருக்கான்னு சொல்கிறேன், உங்கள் முகத்தில் எந்த ரியாக்ஷனையும் காணுமே. என்ன இருந்தாலும் அத்தை பொண்ணு இல்லை, அதான் உங்கள் மனசில் சாஃப்ட் கார்னர் இருக்கோ என்னவோ. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் அத்தை பொண்ணு, அதுவும் அழகா வேற இருக்கா. ஏது அவ அழகா இருக்கா? ஆமா. மேலே சொல்லுங்க. அதான் சொல்றேன், அழகா வேற இருக்கா. நமக்கும் ஒண்ணுக்கு ரெண்டா இருந்தா வசதியா இருக்கும்ல. இருக்கும் இருக்கும். இப்ப எதுக்கு கோவப்படுற? நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு கோவப்படாம பின்ன சிரிக்கவா? ஏய், சும்மா சொன்னேன். சொல்லுவீங்க சொல்லுவீங்க. ஹேய் தியா, என்ன கோவமா இருக்கியா? ஆமா. சரி, அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். என்ன ட்ரீட்மெண்ட்? உனக்கு தெரியாது? குடிப்பீங்க குடிப்பீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, முதல்ல போய் குளிச்சுட்டு வரணும். நீங்க வெளியே போங்க. ம்ம். என்ன நீ அங்க குளிக்க போற, இங்க இருக்கிற என்ன வெளியே போன்னு எப்ப பாரு துரத்திக்கிட்டே இருக்க. நான் யார் உனக்கு? உனக்கு தாலி கட்டின புருஷன். எனக்கே இங்க உரிமை இல்லையா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நீங்க நகராம இங்கே உட்காந்துருங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். போ போ, குளிச்சுட்டு வா. அடுத்தது நான் போகணும். ஏன் தியா, எனக்கும் இப்ப குளிக்கணும். நீயும் வேற அவசரமா போறன்ற. பேசாம ஏன் நம்ம 2 பேருமே குளிக்க கூடாது? ஆளை பாரு, ரொம்ப ஆசைதான். தண்ணி மிச்சமாகும், டைம் மிச்சமாகும். எல்லாத்தையும் சேவ் பண்ண கத்துக்கோ. என்ன ஓகேவா? ஓகே இல்ல, நான் போறேன். போடி போ. இன்னைக்கு நீ எப்படி ட்ரெஸ் மாத்துறன்னு நான் பாத்துடுறேன். எப்ப பாரு என்ன வெளியே துரத்தி விட்டுக்கிட்டே இருந்தல்ல, இன்னைக்கு நான் வெளியே போகவே மாட்டேன். எப்படியா இருந்தாலும் பாத்ரூமை விட்டு நீ வெளியே வந்துதான் ஆகணும். அப்ப கவனிச்சுக்கிறேன் உன்ன. என்ன இவ்வளோ நேரம் குளிக்கிறா? போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். இந்நேரத்துக்கு அவ வெளியே வந்திருக்கணுமே. ஹேய் தியா, என்ன இது? என்ன இது? அது நீ வந்து இங்கதானே ட்ரெஸ் மாத்துவ? பாத்ரூம் எல்லாம் ஈரமா இருக்குமே, எப்படி மாத்தின? நான் எப்படி மாத்தினா உங்களுக்கு என்ன? நீங்க தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் எடுத்துக்கிட்டே போயிட்டேன் உள்ள. ச்சே, ஆதி போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? குளிக்கணும்னு சொன்னீங்க, போங்க. நமக்கு வாச்சது அவ்வளவுதான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கண்ணாடி பார்க்கணும். எல்லாம் நல்லாதான் இருக்கு. நீங்க இன்னும் போகலையா? போயிட்டேன். இவ என்ன வெறுப்பேத்துறதுக்குன்னே பண்றலா? என்னடி பிளவுஸ் இது, முதுகே காணோம். இன்னும் நீங்க போகலையா? நான் போறதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்றீங்க? விடுங்க. முடியாது. விடுங்க. ஏய், நான் பாட்டுக்கு பேசாம தானே போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் வந்து நின்னா என்னால எப்படி போக முடியும்? ஆமா, இந்த பிளவுஸை எந்த டெய்லர் கிட்ட கொடுத்து தச்ச? துணி பத்தலைன்னா இன்னும் 2 மீட்டர் சேர்த்து வாங்க வேண்டியது தானே. என்ன பாக்குற? முதல்ல தள்ளி போங்க. முடியாது. இருந்தாலும் தியா, உனக்கு என் மேல பாசம் அதிகம்தான். எதுக்கு அப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு கஷ்டம் இருக்க கூடாதுன்றதுக்காக நீ இப்படி பிளவுஸ் தச்சிருக்க பத்தியா? ஒரு நாட்டை புடிச்சு இழுத்தா போதும். ஓப்பனிங் செரிமனி டன். இவர் பேச்சே சரியில்லையே. முருகா முருகா முருகா, அது விடுங்க. முடியாது. ஏய், நான் பாட்டு பேசாம குளிக்க போயிட்டு இருந்தேன். உன்னை யார் இந்த மாதிரிலாம் சாரி கட்ட சொன்னா? அப்படி கட்டினா பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டதே தப்பு. இதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து என் உரிமையை எடுத்துக்கணும்ல. ஏங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. அப்புறம்னா எப்போ? கொஞ்ச நாள் போகட்டும்.
முடியாது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய், நான் என்ன பேயா பூதமா பயப்படுற? இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஆமாண்டே, எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. உனக்கு தெரியலனா என்ன, நான் கத்து தரேன். கொடுத்தவன் ஏங்கும் போது உம்முன்னே இருக்கிறியே. செல்லத்தை எடுத்து காட்டேக்க வேணாம், அம்மம்மா சத்தரியே. கொட்டி கொடுக்கிற இந்த ஆண்டே. ஆதி, அம்மா. ஏய், என்ன சிரிப்பு? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். போங்க போங்க, இங்க கவனிச்சதெல்லாம் போதும். ச்சே. உனக்கு எதுக்கு அர்ஜுன் தேவையில்லாத அலைச்சல்? நான் பார்த்துப்பேன், நீ கிளம்பு. இருக்கட்டும் ஆதி அண்ணா, உங்களுக்கு ஒன்றுனா அது எனக்கும் தானே. பரவாயில்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிஸ்டர் ஆதி, ஹலோ டாக்டர். இங்கே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க? உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. இட்ஸ் ஓகே டாக்டர். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போக தான் வந்தேன். நீங்கள் சொன்னபடியே நாங்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டெல்லி லேபில் கொடுத்து கிராஸ் செக் பண்ணிட்டோம். அவங்களும் நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. அதான் மிஸ்டர் ஆதி, அவர் இறந்ததுக்கு ரீசன் ஓவர் டோசேஜ் ஆஃப் டேப்லெட், அவ்வளோதான். அதை அவராக சாப்பிட்ருப்பாரும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை டாக்டர், ஆனால் இந்த டேப்லெட்டை வாங்கினவங்களை பற்றி ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? லைக் ஃபார்மசியில் போய் யாராவது வாங்கியிருப்பாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படி ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம், பட் இந்த சரௌண்டிங்லேயே ஒரு 50 to 100 ஃபார்மசிஸ் இருக்குது. நீங்கள் அந்த 100 ஃபார்மசிலையும் போய் என்கொயரி பண்ண முடியுமா? எந்த டேட்டு டைம் எல்லாம் சொன்னால் தான் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இது இவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ், ஹீ இஸ் அ ஹார்ட் பேஷண்ட். ஸோ ஹார்ட் பேஷண்ட்டுன்னும் போது இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 ஃபார்மசிஸ் இருக்குது, தி பெஸ்ட் ஃபார்மசிஸ்னு. ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த 10 ஃபார்மசிஸை என்கொயரி பண்ணினீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவதுனா என்கிட்ட கேட்கலாம். இனிமே இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு லீகலாக ஒரு போலீஸை வச்சு தான் பார்க்க முடியும். உங்களுக்கு அவருடைய டெத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தே வில் ஹெல்ப் யூ. என்னால் அவர் இறந்ததுக்கான காரணத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். எப்படி நடந்துச்சுன்றத போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிற அந்த 10 ஃபார்மசிஸில் அவர் இறந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி பாருங்கள். மேபி அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் போய் ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் தரமாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கஸ்டமர்ஸோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம். கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணுறதுக்கு யாராவது போலீஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட போனீங்கன்னா உங்களால் டீட்டெயில் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே ஆதி. அர்ஜுன், இப்போ என்ன பண்ணலாம்? அண்ணா, அதான் டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, ஒரு 10 ஃபார்மசிஸ் அதுக்குள்ளே தான் எங்கேயோ கில்லர் வாங்கியிருக்கணும். நம்ம அவங்கள நெருங்கியாச்சு. நம்ம டைரெக்டாக ஸ்டேஷன் போவோம், அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லுவோம். கண்டிப்பாக அவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தருவார். ஓகே அர்ஜுன், அப்போ ஸ்டேஷன் போகலாம். போகலாண்ணா, அப்பா கிட்ட இதை பற்றி பேசலாம். அவர் பார்த்துப்பாரு. நம்ம அந்த கில்லரை நெருங்கிட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா அர்ஜுன். என் சந்தேகம் சித்ரா மேலே தான். ஆனால் அவளுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கான்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. பட் எனக்கு என்னன்னா, தப்பே பண்ணாமல் சித்ராவை நம்ம தண்டனை பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுறோம். கரெக்டு தான்ண்ணா. தப்பு பண்ணாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது. அவ தான் பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சே தீரும். வாங்கண்ணா, ஸ்டேஷன் போகலாம். கதிரு, சொல்லுங்க சித்தி. என்னையா எப்போ லீவ் முடியுது?
இன்னும் 2 மாசம் இருக்கு சித்தி. ஏதாவது காசு ஏதாவது இருந்தா கூடயா. இந்த சாந்திக்கு என்னதான யாரை பார்த்தாலும் காசு காசுன்னு காசை கேட்குறா. இப்போ ஃபோனில் தான் சித்தி இருக்கு, கையில் சுத்தமாக இல்லை. எல்லா இடத்துலையும் இப்போ ஸ்கேனர் அது இதுன்னு வந்துடுச்சு. கையில் காசு எடுத்து எதுவும் புண்ணியம் இல்லை, அதான் மொபைல்லே இருக்கு. சும்மா கைமாத்தா குடியா, 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாளுன்னு தான் சொல்லுவா, 2 வருஷம் ஆனாலும் தரமாட்டா. அப்படிங்களா? சரி சித்தி, நான் கொடுத்து விட்றேன். சரியா. என்ன பாத்திமாக்க? ஒன்றும் இல்லை சாந்தி, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். ஏதோ வண்டி வந்த மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு பார்த்தேன். நீ வண்டி வர்றதையா பார்த்துருப்ப? என்ன நோட்டம் ஓடுறதுக்கு தானே அங்கேருந்து வெளியே வந்து பார்க்க. யார் வீட்டில் என்ன நடந்தாலும் வந்து ஆராய வேண்டியது. எதுக்கு இவளோட வம்பு? பேசாமல் போயிடுவோம், இல்லைன்னா நம்மகிட்ட காசு கேட்பா. சரி, அடுப்பில் குழம்பு கொதிக்கி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓடிட்டா. அவள் வீட்டில் குழம்பும் கொதிக்கல, ஒன்றும் கொதிக்கல. என்ன போய் சொல்லிட்டு போறா பாரு. அவன் எங்கேயாவது போயிட்டு போறா. எங்கே போனாருன்னு தெரியல, இவரை காணல. காலையிலேருந்து காலேஜ்லேயும் பார்க்கல. இப்போ மதியம் ஆயிடுச்சு, இன்னும் அவரை காணல. வரமாட்டேன்னு ஃபோன் அடிச்சு சொல்லக்கூட இல்லையே. ஹோய், எங்கங்க போனீங்க? காலையிலேருந்து உங்களை பார்க்கவே இல்லை, ஃபோன் அடிச்சாலும் எடுக்கல. வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூட இல்லை. எல்லா பிரேக்லையும் இங்கே வந்து வந்து நின்றுட்டு போகிறேன், ஆனால் உங்களை மட்டும் காணல. ஏய் சத்யா, ஒரு முக்கியமான வேலை, அதான் அவசரமாக போயிட்டேன். கோமா? ஏய் என்னாச்சு? நான் தான் சொல்கிறேன்ல, முக்கியமான வேலை, அதனால தான் சொல்ல முடியல. இங்கே பாரு, என்ன இப்போ சொல்லாமல் போயிட்டேன்னு கோவமா? இனிமே எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன், சரியா? அதுக்கு இல்லை, ஒரு நாள் உங்களை பார்க்கலனாலும் கஷ்டமாக இருக்கு. இன்னும் 1 வாரத்தில் காலேஜ் முடிய போகுது. அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களை பார்ப்பேன்? ஒரு நாள் கூட உன்னால் பார்க்க முடியாத அளவுக்கு நான் என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக உனக்கு? பின்ன இல்லையா? இங்கே பாரு சத்யா, காலேஜ் முடியறது, அடுத்து வேலைக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கே இப்படி அழுதா இப்படி? காலேஜ் தான் முடிஞ்சிடுச்சுல்ல, என் வீட்டில் சொல்லி உன் வீட்டில் பேச சொல்கிறேன். வீட்டில் ஒத்துக்குவாங்களா? அது எப்படி ஒத்துக்காமல் போவாங்க? நம்ம லவ் பண்ணுற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாருக்கும் அது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் இருக்கும். அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் நிம்மதியாக இரு. உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நிஜமா நீங்கள் வந்து பேசுவீங்களா? பின்ன பேச மாட்டேன்னா என்ன? இங்கே பாருமா, உனக்கு எப்படி நான் இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் எனக்கும். உன்னை முதல்ல என்னைக்கு பார்த்தனோ அப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே வந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு நினச்சி பார்த்தேன். கடைசியில் அது வேறு பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போ அது நமக்கு தேவையில்லை. என்னோட முதலும் நீ தான், என்னோட முடிவும் நீ தான். அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன், நான் வருவேன். கூடிய சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. முதல்ல நிலாவோட பிரச்சனையை சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் நானே என் வீட்டில் பேசுகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. சரி அர்ஜுன். அட இப்போவாது சிரிக்கலாமே.